ப்ளீஸ் பேச்சு கொடுங்க. அப்போ தான் அவர் அன்கான்ஷியஸ்லேருந்து கான்ஷியஸ்க்கு வருவார். என்னடா பண்ணுறது? இவன் வந்தாலும் மிருதலா எங்கடா, மிருதலா எங்கன்னு கேட்டேன். எங்கடா சொல்ல, அவன் இறந்துட்டான் நான் சொல்ல முடியும். அம்மா பேசுங்க, அதுக்கப்புறம் அம்மையை பற்றி சொல்லிக்கலாம். மிருதுலா பாருடா, தூக்கத்தில் கூட மிருதலான்னு சொல்கிறான். இதுவே மிருதலா இல்லை இறந்துட்டான்னா என்ன பண்ணுவான்? எந்திரிடா, எந்திரியண்டா. மிருதுலா அம்மா, மிருதுலா எங்க? மிருதலா இறந்துட்டாடா, இறந்துட்டா. என்னம்மா சொல்றீங்க? மிருதுலா போயிட்டாளா? அம்மா என்னம்மா சொல்றீங்க? எனக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குன்னு மிருதலா ஹார்ட்டாக கொடுத்துட்டாடா, அதனால மிருதலா இறந்துட்டா. மகேஷ், மகேஷ் ஹார்ட் கொடுத்தது யாருமா? அது சீதாவே காட்டுவா. சீதா சச்சர் எடுத்துடுவா. யாரு டாக்டர் இவங்க? யாரு டாக்டர்? இல்லை நீ எனக்கும். ஆனால் இவங்க இந்த விஷயத்தை கேட்டு திடீர்னு ஹார்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்ட்டாங்க. சார் நான் கூட்டிகிட்டு போகலாமா? ஆமாம், இன்னைக்கு நைட்டு என்ன டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன். ஆ டாக்டர். எஸ், நான் பண்ணது தப்பு தான். எனக்கு ஹார்ட் அவனுக்கு கொடுக்கணும்னு நினச்சது தப்பு தான். அதுக்கு 4 அடி கூட அடிடா. பட் நான் பேச மட்டும் போகாதடா. எனக்கு எவ்வளவு கஷ்டமாகுதுன்னு தெரியுமா? கேட்கல அப்படின்னா என்னை விட்டு போனதும் நான் சந்தோஷமா இருப்பேன்னு நினச்சியா? இல்லை, உனக்கு தான் பூமிக்கா. ஓ, இந்த பூமிக்கான்றியே. அவ என்ன என்னைய உண்மையாவ காதலிச்சா? சொல்லு, உண்மையாவ காதலிச்சா கடைசி வரைக்கும் இருந்திருப்பாள். அப்புறம் என்ன உன்னை மேரேஜ் பண்ணியிருப்பேன். இப்போ மருதுலாம் எனக்கு அது பூமிக்கா வேணாம், நீ மட்டும்தான் வேணும்டி. இங்கே உனக்கு பூமிக்கா இருக்கா, பட் ஆனால் எனக்கு யாரும் இல்லைடா. நான் செத்துனால அதுக்கு ஹார்ட்டை கொடுத்துட்டேன். நான் எப்பயுமே உன் கூட தான் இருப்பேன். நான் எப்போ உன்னைய தொட்டு தாலி கட்டணும் அப்போவே நான் தான். நீ தான் என் எக்ஸு, என் பாஸ்ட்டு, என் ப்ரெசண்ட்டு, எல்லாமே நீ தான். அப்புறம் ஏன்டி சொல்லவா? நான் பூமிகா கூட இருந்ததோட உன் கூட தாண்டி நான் நல்லா இருந்திருக்கேன். அது மட்டும் இல்லை, நம்ம சேர்ந்து வாழ்ந்து 3 மாதம் ஆயிடுச்சு. இன்னும் நீ என்னை நம்பல. பூமிக்கா என்னை விட்டு போயிட்டேன், என் மனசை விட்டு போயிட்டான்னு. அப்படின்னா நான் கஷ்டப்பட்டு பார்க்கறது தான் உன் ஆசையாடி? சொல்லு. நான் அவன் நல்ல இப்போ சொல்லு,
நீ உண்மையாக நம்புறியா? உன்னை நம்பாமையா என்னை நான் உனக்கு முழுசாக கொடுத்தேன். எந்த பொண்ணும் ஒரு ஆம்பளைக்கு அவளை முழுசாக கொடுக்க மாட்டா. அப்படின்னு கொடுத்தா அது அவளை நம்புறவனாக இருக்கணும். நான் அதை உன்கிட்ட உணர்ந்தேன்டா. ஏன் 3 மாசமா நம்மளுக்குள்ள எதுவுமே நடக்காம இருந்துச்சு, ஞாபகம் இருக்காம. அப்போ நீ ஏதாச்சும் நீ பண்ணியிருக்கலாமே, பட் ஏன் பண்ணலை? நான் சொன்ன ஒரே வார்த்தைக்காக இப்போ வேணும்னு. அப்படின்னா நான் ஏன்டா உன்னை நம்பாமல் என்னைய முழுசாக கொடுத்துருப்பேன்? இல்லைடா, நான் உன்னை நம்புகிறேன். ஆனால் நீ நல்லா இருக்கணும்டா, அதுதான் எனக்கு தேவை. ரெடி, எனக்கு மிருதலை மட்டும்தான். இந்த வாழ்க்கையிலேருந்து இந்த ஜென்மம், ஏன் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த மிருதலை மட்டும்தான். இந்த மிருதலை மட்டும்தான் எனக்கு பொண்டாட்டி. புரியுதா? புரியுது. ஐ லவ் யூ. லவ் யூ மகேஷ். யார் அது? யாராவது எடுத்துப்பீங்க பொண்டாட்டி? கட்டின புருஷனை ஒத்துதல் எல்லாரையும் ஏற்றிப்பீங்க போல. தெரியல, விடுங்க. சொன்னீங்கன்னு மறந்துட்டீங்களா? என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் நைட் எப்போ சொன்னீங்க? இன்னும் 3 மாதம் கழிச்சு என்ன வச்சுக்கலான்னு. 3 மாதம் தாண்டிருச்சு, என்ன சொல்கிறீங்க? அதெல்லாம் தெரியாது, ஆனால் முடியாது. இன்னைக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு தான் சொன்னேன். அவங்களோட விருப்பத்தை நான் கேட்கல. இங்கேருந்து பார்த்தாலும் தெரியுது. என்ன சொல்கிறீங்க மிஸ் பொண்டாட்டி? ஓய், உனக்கு இதெல்லாம் ஓகேயா? நான் இப்படி இருக்கணும், எனக்கு இப்பயே ஓகே. கொஞ்ச நாள் விளையாடி பார்த்தேன். உண்மையை சொல்லு. உண்மையும், ஏன்னா எந்த ஆம்பளையும் இந்த மாதிரி நடனா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்க மாட்டேன். ஆனால் நினைப்பாங்க, அதுவும் ஒரு சிலர் ஆம்பளைங்க தான். ஆனால் ஐயோ நீ அப்படி நினச்சிட்டேன்னு நினச்சேன். பட் ஆனால் இப்போ தான் புரியுது நீ என்ன உண்மையாக லவ் பண்ணியிருக்கன்ட்டு. அப்போ இதெல்லாம் நடக்கிறது தப்பில்லை. நம்ம உண்மையான கணவன் மனைவியாக இருக்கும். இதை நான் சொல்லணும். சூர்யா, ஐ லவ் யூ. மலைத்தான் உடனே அவனே